இந்த இனிய புத்தாண்டை ஒரு இனிப்பான சக்கரை பொங்கலோடு ஆரம்பிப்போம். இன்றைக்கி சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் 200 கிராம் அளவு பச்சரிசியும் ஒரு 50 கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா கழுவிடுவோம். நான் கழுவி சுத்தம் பண்ணி தண்ணியெல்லாம் இருத்துறணும். தண்ணியெல்லாம் இருத்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நான் இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன். நெய் சூடாகவும் இந்த எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு போட்டுருவோம். பாசிப்பருப்பு லேசாக பொன்னிறமாக வறுத்தா போதும். பாசிப்பருப்பு ஏன் வறுக்கிறோம் அப்படின்னா, பாசிப்பருப்பு வறுத்தா தான் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பாசிப்பருப்பை வறுக்கிறது. பாசிப்பருப்பு வறுக்கவும் அதோட அந்த பச்சரிசியும் சேர்த்துருவோம். பச்சரிசியும் லேசாக வறுத்துக்குவோம். இதோட நம்ம தண்ணி எப்பவும் நார்மலாக சாப்பாட்டுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு 1 டம்ளர் சேர்த்தே வைக்கணும். இப்போ இதுக்கு நான் 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். வச்சு இப்போ ஒரு 3 விசில் கூட விட்டுருவோம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சா தான் பொங்கல் நல்லா குலைவாக இருக்கும். அதுக்காக தான் தண்ணி நம்ம அதிகமாக வைக்கிறது. ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ இதுக்கு நான் கரும்பு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். இந்த கரும்பு சர்க்கரையுமே தண்ணி கொஞ்சமாக விட்டு பாவு மாதிரி காய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கம்பி பதெல்லாம் வரணுன்றது இல்லை, சர்க்கரை கரைஞ்சாலே போதும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ சாதமும் நல்லா வெந்துருச்சு. இந்த சாதத்தையுமே நல்லா கரண்டியில் மசிச்சு விட்டுருவோம். ஏன்னா மசிக்காமல் இந்த சர்க்கரை பாகு ஊற்றணும் அப்படின்னா சாதம்லாம் நல்லா விரைச்சிக்கும். அதுக்காக தான் நம்ம சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுறணும். அதோட நான் 1 டம்ளர் பால், காய்ச்சின பால் தான் அதை ஊற்றியிருக்கேன். பால் நம்ம ஆப்ஷன் தான். ஊற்றினோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம பால் ஊற்றுறது. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதோட நம்ம காய்ச்சி வச்சுருக்க சர்க்கரை பாகையும் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சர்க்கரை பாகு போட்டு செய்கிறதுனால பொங்கலும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், திகட்டவும் செய்யாது. அதுக்காக தான் நம்ம சர்க்கரை பாகு ஊற்றுறது. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா காயவும் அதோட முந்திரி பருப்பு போட்டுருவோம். முந்திரி பருப்பும் லேசாக பொன்னிறமாக வரட்டும். அது கூட நான் கிஸ்மிஸ் பழமும் ஒரு 3 ஏலக்காயும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். கிஸ்மிஸ் பழமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொங்கலையும் இதோட போட்டுருவோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கரும்பு சர்க்கரை யூஸ் பண்ணுறதுனால சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பொங்கல். பாருங்கள் பொங்கல் எப்படி இருக்குன்னு. பார்க்க தான் இப்படி குலைவாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா பொங்கல் நல்லா கெட்டி ஆயிரும். அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய இந்த பொங்கலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.